ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரீச் ஆஃப் பார்க்க போகிறோம். சீசன் 1 எபிசோட் என்ன தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸ்ட்ராங் டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க எதையோ தேடி வந்திருக்கீங்க போல அப்படின்னு அவன் கேட்க, ரீட்டா இருந்துட்டு இல்ல நான் இப்ப கிளம்பிடுன்னு சொல்றா. நீ என்னத்தான் நீ உயிரோட போயிருவியா அப்படின்னு அவன் கேட்க, அதை பத்தி நீ கவலைப்படாத, ஏன்னா நான் ஒரு ஜாம்பி. அப்பனா நீ இயற்கையை செத்துட்டியா? அப்பனா கவலையே படாம உன்னோட கை காலை தனித்தனியா பிரிச்சு எடுத்துடலான்ற உன்னை அப்படி என்னுடைய கலெக்ஷன்ல ஆக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப ரீட்டா அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லா செத்து போன விலங்குகளையும் திரும்பி உயிரோட கொண்டு வந்து அவனை அட்டாக் பண்ண வைக்கிறா. அதான் கவுண்டர் பண்ணிட்டு பாக்குறான். ரீட்டாவை காணோம். நான் எங்க அம்மாவை பார்த்தனா அவங்களை நான் கெட்டி பிடிச்சா அவங்க நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இது அம்மாவுக்கே இருக்கிற ஸ்பெஷல் பவர் தானே. நான் சொன்னது கரெக்ட் தானே பவரோ? ஆமா, என்னால வெயிட் பண்ண முடியல. எங்க அம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கைஸ் இருந்துட்டு கவலைப்படாதீங்க லேடி, நம்ம உங்க அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது போக நம்மளால நம்ம வீட்டையே மாத்த முடியும். பவரோ அதை நீ தான் எங்களுக்கு கத்து கொடுத்த. ஆமா, அதை நான் தான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த டிராகன் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நீ அந்த பகாம ரிவைவ் ஆகிறத தடுக்கணும்னா அந்த பொண்ணை கொண்டாதான் முடியும். ஏன்டா எனக்கு பிரேக்கே கொடுக்க இப்படி சாவடிக்கிறீங்க? அதையே அந்த பெருசு என்கிட்ட இந்த மாதிரி சொல்லணும். இப்ப ராயல் கேபிட்டல்ல ஜோனை பலி கொடுக்கறதுக்காக கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. மக்கள்லாம் அதை பார்த்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. கிங் இருந்துட்டு இங்க பாருங்க மக்களே, நமக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம ஜோன் கிடையாது, இது ஒரு டீமன். நம்ம கேபிட்டல் அழிக்கிறதுக்காக இந்த டீமன் மாறு வேஷம் போட்டு இவ்வளவு நாள் இங்க இருந்திருக்கு. அதனால கிங் ஆனா இந்த ஜோன் யாருக்கு, அதாவது இந்த சூனியக்காரிக்கு நான் இப்ப தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு அவன் சொன்னானே. மக்கள் எல்லாரும் அவங்க சூனியக்காரி கிடையாது, அவங்கள ஒழுங்கா மாதிரி ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தீப்பந்தத்தோட போய் ஜோனுக்கு கீழே இருந்த விறகுல அதை வச்சோன்னே அந்த இடம் ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு பொறுக்க முடியாத ஒரு சில மக்கள் காட்ஸே அடிச்சு போட்டுட்டு உள்ளைக்கு வராங்க. அதை கிங்கு பார்த்துட்டு அவளுக்கு ஹீல் பண்ற எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு கமாண்ட் கொடுத்தோன்னே உள்ளைக்கு வந்த பாதி மக்கள் அவங்க அட்டாக் பண்றாங்க. இதெல்லாம் ஜோன் பார்த்துட்டு இல்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க கடவுளே, நீங்க உங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இங்க இல்ல அப்படின்னு அவன் கத்த. இப்ப அந்த டீக்குள்ள இருந்த ஒரு உருவம் வந்து ஹோலி நைட்டுங்கிறது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பட்டம் மாதிரி. அந்த ஹோலி நைட்டா இருக்கிறவங்க சுப்ரீம் காட் ஜூஸோட வெசலா இருப்பாங்க. அதனால இது எல்லாமே காட்ஸோட பிளான் தான். ஹியூமன்ஸ் ஆன நீங்க எதுக்குமே யூஸ் ஆகாதவங்க, அதனால நீங்க எல்லாம் கடவுளுக்கு சேவை செய்யதான் லைக் அப்படின்னு அவன் சொன்னோன்னா, இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்ல, அந்த தீ மைக்கிளாவே மாறி எங்களுக்கு உங்க மேல அன்பு கிடையாது அப்படின்னு சொல்லுது. மைக்கேல் சொன்னதை கேட்டு அவர் ரொம்ப கத்த, அவளுக்கு முன்னாடி இப்ப அந்த டீமனு கொடுத்த அந்த மருந்து பாட்டில் வந்திருக்கு. இது மட்டும்தான் உன்னை இங்க இருந்து காப்பாத்தும். நீ உண்மையை ஏத்துக்க வேண்டிய நேரம் இது. இப்ப நீ அந்த மருந்தை குடிச்சேனா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அவன் சொன்னான. அவளும் மனசு மாதிரி அந்த மருந்தை குடிக்கிறா. கிங் இதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த இடத்துல ஒரு டீமனா மாறி நிக்கிறா. அப்படியே அவளோட ஸ்வாடையும் வர வைக்க அதை தொட்டோன்னு இப்ப அவளுக்கு ஏத்த மாதிரி அது டீமன் ஸ்வாடா மாறிடுது. இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டரை வர வச்சு அங்க இருந்து பறந்து போயிடுறா. அப்ப நான் ஒரு ஃபோலினேட் ஆக போறவ ஒரு சூனியக்காரியா மாறிட்டா அப்படின்னு அந்த கார்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரீட்டா அந்த இடத்துக்கு வந்து, இன்னைக்காச்சும் நீங்க குடிக்காம தானே இருக்கீங்கன்னு கேட்க, ரீட்டா தானே அப்படின்னு அவர் கேட்க, ஆமா நான் தான், உங்ககிட்ட அவனு கேட்கணும். இந்த பக்கம் ஹீரோ அந்த டிராகனோட நகத்தை ஒரு ஸ்வாட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அப்பனா இதுதான் சரியான வழியா? ஆமா, நான் இந்த மேப்ல பார்த்த வரைக்கும் இந்த வழியா தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது அப்படின்னு கைச சொன்னோன்னே அந்த இடமே இப்ப ஸ்பிளிட் ஆகி சின்ன சின்ன பகுதியா மிதக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த இடத்துக்கும் ஹாஸ்டல் வச்சிருந்த பிளையிங் கேசல் மாதிரி எங்கேயும் ஒரு பிளையிங் கேசல் வந்திருக்கு. இப்ப அந்த கேசல்ல இருந்து ஒருத்தன் ஒரு பவர் ரிலீஸ் பண்ண இப்பதான் அந்த இடமே அதோட உண்மையான உருவத்துக்கு மாறுது. இதை கைசர் பார்த்துட்டு, அப்பா இது என்ன இடம் அப்படின்னு அவன் பார்க்க, ஹீரோ இது ஃபாகா, இதை பார்க்க அந்த நெபுல்வில் மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்து, உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆமீரா அப்படின்னு நான் சொல்ல, இந்த பக்கம் ரேட்டாவும் அந்த கார்டு வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஹியூமன்ஸ் டீமன்ஸா மாத்துறதுக்கான மேஜிக்கா அப்படின்னு அந்த கார்டு கேட்க, ஆமா அதுதான் அந்த ஜீண்டியா இருக்க ஒரு டீமனா மாத்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீமன்ஸோட நம்ம கான்ட்ராக்ட் பண்ணா மட்டும் தான் நம்ம டீமனா ஆக முடியும். ஆனா இது ஒரு மனுஷனை ஃபுல்லா டீமனா மாத்துது. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை பத்தி ஒருத்தங்க என்கிட்ட சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு ஹியூமனா இல்ல டீமனானு கூட யாருக்கும் தெரியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவனால ஒரு மனுஷனை டீமனா மாத்த முடியும். அது போக அவங்கள அவனோட கண்ட்ரோலே வச்சுக்க முடியும். அந்த மாதிரி மேட்சுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப ரீட்டா அவனோட பேர் என்னன்னு தெரியுமான்னு கேட்க, அவனோட பேரு அப்படின்னு நான் சொல்ல வரும்போது வண்டி ஏதோ கல்லுல ஏறி இறங்கின மாதிரி இருக்கு. இப்ப அந்த காடை வெளியில வந்து பார்த்தா ஆசல் தான் இருக்கான். அவன் மேலதான் அந்த வண்டி ஏறி இறங்கிருக்கு. மார்டினட் என்னோட டீச்சர், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஆமிரா கேட்க, என்ன உன்னோட டீச்சரா? அப்பதான் ஹீரோக்கு ஏன் வருது, ஆமிரா அவ டீச்சரை பத்தி சொல்லி இருந்திருப்பா. அப்பனா இவன் தான் அதா ஆமிரா, நான் உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அது போக இந்த இடம் தான் நீ எதிர்பார்த்து வந்த அந்த ஹெல்ஹேம் அப்படின்னு சொன்னானா. இருக்கிற யாருமே நம்ப மாட்டாங்க. இதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் அந்த காம்பஸ்ல பார்த்தேன், நாங்க அந்த ப்ரோடேசியாவுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காம்பஸ் எடுத்து பார்க்க அது வேலை செய்ய மாட்டேங்குது. ப்ரோடேசியா இல்ல 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 அதெல்லாம் தப்பு, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவன் சொல்ல,
ஆமிரா அவனை பார்த்து, டீச்சர் நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நான் சொல்ல, நான் உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன். இவர் தான் லார்ட் சேட்டன் போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை ஆள போறவரு. இவர் தான் லார்ட் பெல்சிபப், அழகான டீமன் லீடர். இவர் தான் பெல்செபப், நல்லா பாத்துக்கங்க. இப்ப அந்த பெல்செபப்ங்கிறவன் ஹீரோவையும் கைசரையும் அவனோட மேஜிக்கால புடிச்சு வச்சிடறான். இப்ப அவன் ஆமிராவை பார்த்து, நீங்க பிறந்ததுக்கான நோக்கமான அந்த பகாமப் சீலை பிரேக் பண்ண வேண்டிய நேரம் இது, அதை பண்ணு அப்படின்னு சொன்னானே. ஆமிரா என்னால அது முடியாதுன்றா. நான் விதியை மாத்தி எங்க அம்மாவோட ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம அவங்க எனக்குள்ள இருக்கிற அந்த கீயை வெளியில எடுத்துருவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டுட்டு, இதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. கீயை வெளியில எடுக்கிறதா பேசாம நீயே உங்க அம்மா கிட்டே இதை கேட்டுறக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவை கொண்டு வரான். இந்த பக்கம் ஆசல் கண்ணு முழிச்சோன்னு, நீனும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு ரீட்டா சொல்ல, ஆசல் இருந்துகிட்டு நெக்ரோமன்சர் நீயான்னு பார்க்க, ரீட்டா இப்ப நான் ஒரு ஜாமின்னு சொல்றா. டே ரொம்ப நவராதரா, இப்பதான் அவனை கேட்டு போட்டிருக்கு அப்படின்னு என் காடு சொல்ல, ஆமா நீங்க என்னை காப்பாத்துறீங்க, அப்படி என்ன என்ன பண்ண போற அப்படின்னு நான் கேட்க, உங்ககிட்ட 2-3 கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ரீட்டா சொல்ல, நான் உங்களுக்கு எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆசல் சொன்னோன்னே, இந்த விஷயம் அந்த காட் கீ வச்சுக்கிற பொண்ணை பத்தி இது அப்படின்னு ரீட்டா சொல்றா. இந்த பக்கம் ஆமிரா அம்மாவை பாக்குறா. இப்ப அவன் அந்த ஐஸை பிரேக் பண்ணிட்டு, என்ன ஆமிரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, உங்க அம்மாவை பார்க்க போலையா, அவங்க தான் அவங்க அம்மா அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஹீரோ அம்மாவை பார்த்துட்டு, நான் நினைச்ச மாதிரி தான் அவ அப்படியே அமீரா மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் இருந்துட்டு, அப்பனா நீ அவங்கள நம்பலையா, இவங்க நிஜமாலே உன்னோட அம்மா தான் அப்படின்னு அவன் சொன்னானே. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க அம்மா பாக்குறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, எதுக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஆமிரா இருந்துகிட்டு, அம்மா நான் பேசுறதாச்சும் உங்களுக்கு கேக்குதா, ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொன்னோன்னே, அவங்க அம்மா பயங்கரமா கத்துறாங்க. இதான் அந்த மார்க்னட் பார்த்துட்டு, என்னாச்சு ஆமிரா, உனக்கு முன்னாடி தானே உங்க அம்மா இருக்காங்க, இவ்வளவு நாள் அவங்கள தேடி தானே அலைஞ்சிக்கிட்டு இருந்த, நீ தானே சொன்ன எங்க அம்மாவை பார்த்தனா அந்த சாவியை எடுக்க சொல்லி எங்க அம்மா கிட்ட கேட்பேன்ட்டு, போய் கேளு, அந்த மாதிரி நீ சொன்னேன்னா உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாப்போம், கன்ஃபார்ம் அவங்க உன்னை வெறுத்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு ஆமிரா இருந்துகிட்டு, இல்ல நீ சொல்றதெல்லாம் போய் எனக்கு யாவும் இருக்கு, எங்க அம்மா என்ன லவ் பண்ணாங்க அப்படின்னு அவன் யோசிச்சு பார்க்கும் போதெல்லாம் பெல்செபப்போட ஃபேஸ் தான் வருது. பார்த்தா இப்பதான் ஒரிஜினலா என்ன நினைச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த ஏஞ்சலோட உடம்புல இருந்து குளோனிங் செய்யப்பட்டவ தான் ஆமிரா. இதை அவ பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. நீ வீரம் அந்த ஏஞ்சலோட குளோன் மட்டும்தான். உண்மையை சொல்ல போனா லார்ட் பெல்செபப் தான் உன்னை இவ்வளவு தூரம் பலத்தை ஆளாக்கி இருக்காரு. அது போக அந்த பென்டன்ட் ஆனது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபேக்கான மெமரிஸை கிரியேட் பண்றதுக்காக உருவாக்குனது. அது போக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற எந்த விஷயமும் உண்மை கிடையாது, இன்க்ளூடிங் உங்க அம்மா. அது கூட என்னோட ஃபேக்கான மெமரி தான். இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும், நான் ஃபேக்கா கிரியேட் பண்ணதை நீ உண்மையை நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த பார்த்தியா, அது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல, அதை கேட்ட ஆமிரா, இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்த, நீ ஆசைப்பட்டேன்னா உனக்காக இந்த மாதிரி எக்கச்சக்கமான பென்டென்ட்டை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்த எல்லா பென்டென்ட்டையும் மறைய வச்சிடறான். இப்ப அவகிட்ட இருந்த பென்டென்ட் மறைஞ்சோன்னு ஆமிரா ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துறா. இதை பார்த்துட்டு கைசரும் சும்மா இல்லாம அங்கிருந்து அவனை திட்ட, அவன் கைசருக்கு தானே கொடுத்துறான், நீ வெறும் டூல் மட்டும்தான், உன்னை வச்சு அந்த பகமுட்டை எழுப்புறதுக்காக நாங்க கிரியேட் பண்ண ஒரு கீ மட்டும்தான் நீ அப்படின்னு அவன் சொன்னானே. ஆமிரா இருந்துட்டு, நான் எங்க அம்மாவை கெட்டி பிடிச்சா அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமில்ல, இது அம்மாவுக்கே இருக்கிற சக்தி தானே, நான் கரெக்டா சொன்னா ஃபவரோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் நோக்கி போக ஹீரோ கத்துறான், ஆமிரா அது ஒரு ட்ராப், அதை நம்பி போகாத அப்படின்ட்டு. இருந்தாலும் ஆமிரா அந்த ஏஞ்சலை கெட்டி பிடிச்சு அழுகுறா. இப்ப அந்த ஏஞ்சலும் ஆமிரா அப்படின்னு சொல்றாங்க. ஆமிராவும் அம்மா அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ஆமிரா பயங்கரமா கத்த, அவளுக்குள்ள இருந்த அந்த கீ ஆக்டிவேட் ஆகுது. அவன் என்ன நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு ரீட்டா போயிட்டு ஆசல மிதிச்சுட்டு, இது தொடர்ந்துச்சுன்னா பகாமுட்டை ரிபே பண்றதை தடுக்க முடியாது அப்படிதானே, ஒழுங்கா மரியாதையா உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு அவ கேட்க, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, அது போக நீ இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு நம்புறியா, நான் அதை பத்தி தான் கவலைப்படுறேன், ஈவன் என்னால கூட உயிரோட இருக்க முடியாது, நானும் செத்துருவேன், வேணா நம்ம ஒரு டீல் வச்சுக்கிறோமா, என்ன டீல் ரீட்டா கேட்க, முதல்ல என்ன ஆப்போசிட்க்கு அழைச்சிட்டு போங்க, இப்ப இந்த பக்கம் காட் கீயோட டீவன் கீ இப்போ ஒன்னா இழந்தனால இப்ப அந்த டிரான்செண்டன்ட் கீ முழுமையை அடைஞ்சிருச்சு, நாம அடுத்து அந்த பகாமுட்டை ரிபே பண்ண வேண்டியதான் நான் சொல்ல. இதை கேட்டு கைசர் ரொம்ப கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்கிட்ட, நம்ம கிட்ட லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா ஃபாவரோ, அதுக்கு ஹீரோ ஆமாங்கிறான். ஏய் டீமன், நான் உங்க பக்கம் சேரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல. இதோட அந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, see you.